ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்னோட ஸ்பார்க் 7 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ண இப்படி டெக்னோ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல தேங்க்யூன்னு பொறுத்து டெக்னோலேருந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதில் ட்ரீம்னு எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. திறந்து உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. டெக்னோட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ். இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீம்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஹெட்ஃபோன் தந்தாங்க, ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் தராங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் டைப் C கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வேரியண்ட்லேயும் வருது. அங்கே அப்படியே இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக பெருசாக இருக்குது. இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பண்ணுற பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ செக்கர் போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோ செக்கர் ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. மைக்ரோ USB சார்ஜிங் போட்டிருக்கு. ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளே டிசைன்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ வந்து இது வந்து டாட் டிசைன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. 6.67 இன்ச்சஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் தராங்க. இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 89.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்க 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தரது ரொம்பவே நல்ல விஷயம். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைன் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.0 அபர்ச்சரில். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. அந்த கேமராவோட மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் கேமரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு AI லென்ஸ் கேமரா தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. அப்படியே அந்த கேமராஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸ் பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் OS தராங்க. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G80க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்ல கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடலாம், நார்மல் கேம்ஸ் விளாடலாம். பட் நீங்கள் ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் யூசேஜ் நார்மல் கேம்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும், பட் ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. இந்த ஃபோனோட ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் தராங்க. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ஷேர் 2.0 சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, கரெக்டாக வச்சிருக்காங்களா, ஓவராக வச்சிருக்காங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ்மான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.